மக்களே இப்போ தான் செய்தி பார்த்தேன். அதில பார்த்தா ஏடிஎம்கேல இருக்கிறவங்கலாம் வெளிய வந்துட்டு தனிப்பட்ட முறையில் வந்து தாவேக்காக்கு ஆதரவு அளிக்கிற மாரி போட்டிருக்காங்க. சரி அது ஆனா எனக்கு அதிர்ச்சிக்குள்ளானது அவர் சி.வி. சண்முகம் அவர் வந்து இபிஎஸ் வந்து இது திமுக கூட சேர்ற மாரியும், அதை வச்சு முதலமைச்சர் ஆகுற மாரியும் எங்ககிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாகவே இதுக்கு முன்னாடி என்னோடய வலைப்பதிவில் நான் ஒரு டைம் சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி எப்படி யோசிக்கிறாங்க அப்படின்னு. பட் அதை யோசிச்சிருக்காங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு இன்றைக்கி காலையில் கூட ஜெயலலிதா அம்மாவோட ஒரு வீடியோ பார்க்கும்போது அந்த அம்மா 1989 நினைக்கிறேன், எந்த அளவுக்கு வந்து கருணாநிதி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருக்கும்போது அந்த அம்மா எந்த அளவுக்கு ஒரு சட்டசபையில் ஒரு பெண்ணுன்னு கூட பாராமல் எவ்வளோ தூரம் அவங்க அந்த ஒரு பிரச்சனையை உருவாக்குனாங்க அப்படின்னு தெரியல. அம்மான்னு அவங்க எல்லாருமே சொல்லியிருக்காங்க. அவங்க சொந்த அம்மாவுக்கு இந்த மாதிரி நடந்திருந்தால் இந்த மாதிரியெல்லாம் அவங்க யோசிச்சிருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு 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 பேச்சுவார்த்தை அந்த நினப்பே வந்திருக்குமா அப்படிங்கிறது தான் என்னோடய கேள்வியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க தானாக முன் வந்து இப்போது ஆட்சிக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. வெளியிருந்து ஆதரவு கொடுத்தாலும் எப்படி இந்த 5 வருஷம் வந்து அவரோட ஆட்சி வந்து கண்டிப்பாக நடக்கும். மைனாரிட்டி ஆட்சின்னு நீங்கள் சொல்ல முடியாது. அந்த வார்த்தையை நீங்கள் யாரும் யூஸ் பண்ணவும் முடியாது. ஏன்னா பிகாஸ் மக்களோட மெஜாரிட்டி அவருக்கு இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. அது வந்து அப்போ 2 பேருமே தானே பேசியிருப்பாங்க. அப்போ 2 பேருமே அதை பேசும்போது அப்போது அவங்களோட பொது எதிரியாக வந்து விஜயை பார்க்குறதுக்கான காரணம் என்ன? அப்படியே மக்களுக்கு ஒருத்தர் செய்ய வந்தால் நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னா, நீங்கள் கரெக்டாக பண்ணியிருந்தால் எங்களுக்கு அந்த ஒரு ஆப்ஷனே நீங்கள் தானே அந்த ஆப்ஷனை தேடி தேடி எங்களை போக வச்சிங்க. ஒவ்வொரு எலெக்ஷன்லையுமே எங்களை ஆப்ஷனை தேடி வச்சு கமலை வச்சு நீங்கள் எங்களை நல்லா ஏமாற்றினீங்க. ஆக்சுவலாக அந்த எலெக்ஷனில் பார்த்தா ஓட்டு வித்தியாசம் ரொம்ப நார்மல் இவங்க 2 பேர்த்துக்கும். அது ஃபுல்லாகவே வந்து கமல் அவருக்கு தான் போச்சு. சரி, அவரை பற்றி நம்ம பேச வேண்டாம். ஏன்னா அவரோட நடிப்பில் அவர் பெருசாக இருக்கார். மற்றபடி அவரை பற்றி நம்ம வேறு எதுலேயும் அவரை பேசுகிறதுக்கு நமக்கு வேஸ்ட்டு தான். ஆனால் இன்றைக்கி இவங்க 2 பேர் இந்த மாதிரி ஒரு பேச்சு நடந்திருக்கு அப்படின்னா, இப்போ இவங்க மட்டத்தில் அவங்க பேசியிருக்காங்க அப்படிங்கிற போது இது உண்மையாகவே வந்து யோசிச்சு பாருங்கள், நாளைக்கு என்ன மாதிரியான ஒரு முடிவு எடுத்திருப்பாங்க. ஸோ விஜய்னு ஒருத்தர் இன்றைக்கி வரல அப்படின்னா இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருக்காது. நம்மளும் வந்து என்ன, ஐயோ இவர் இல்லைனா அவர் இல்லைனா இவர் இல்லைனா அவர் இல்லைனா இவருன்னு நம்மளோட அப்பா அம்மா தாத்தா காலத்தில் நான் மாதிரி நம்மளும் பண்ணிவிட்டு நம்ம பசங்களுக்கு அதையே சொல்லி கொடுத்து போயிருப்போம். ஒன்றா நீ இவர்கிட்ட இருறா, இல்லைனா அவர்கிட்ட இருன்னா. இன்றைக்கி நம்ம என்ன சொல்லியிருக்கோம், யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட இரு. ஸோ அது நாளைக்கு நம்மன்னு கண்டிப்பாக அவர் கண்டினியூ பண்ணுவார். இருந்தாலும் அந்த கருத்தை சொல்ல வர்றது, யார் நல்லது பண்ணுறாங்களோ அவங்ககிட்ட இரு. ஜாதி பார்க்காத, மதம் பார்க்காத, நிறம் பார்க்காத, அவங்க ஏழையா பணக்காரனாக பார்க்காத அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இவங்களோட முடிவு பெரிய அதிர்ச்சியாக இருக்குது மக்களே.